car at a great price. With Cars 24, you'll get block. Hey guys, welcome back. Recently Honorலேருந்து X9B ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் அதை பற்றி எந்த வீடியோவுமே பண்ணல. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்றது தெரியல. பட் என்னென்னா அது கூடவே வந்து ஒரு ஆக்சசரியான TWS Earbudsமே வந்து 2000 rupees லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாய்ஸ் X5. பட் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு சில மாதமாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் ஃபர்ஸ்ட் சேலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் இது எப்படி இருக்குது, வாங்குறது ஒர்த்தாக இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் இப்போதைக்கு அமேசானில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் என்னென்னா ஒரே ஒரு கலர் தான் கொண்டு வந்திருக்காங்க, ஒயிட் கலர். இது பார்க்குறதுக்குமே வந்து பயங்கர மில்கி ஒயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது கலர் மட்டும். எனக்கு வந்து பர்சனலாக ஒயிட் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் M30Sலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அந்த ஒயிட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அந்த ஒயிட் ஆக்சசரி அப்படின்னாலே வந்து பர்சனல் ஒரு டச் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து TWS இயர்பட்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி ப்ரொமோஷன், நம்ம சேனலோட ஓன் ப்ரொமோஷன் தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து டெலகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ATT டீல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட டெலகிராம் டீல்ஸ் சேனல் வரும். அங்கே வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட், ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், லூட் டீல்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ வந்துட்டுருக்கோம். ப்ரைஸ் ட்ராப் ஆன ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட Honor X5 TWS Earbudsோட பாக்ஸ் இருக்குது. ஒயிட் கலரில் தான் வந்து பாக்ஸிங்குமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. Honor கனெக்ட் ஆப் மூலமாக வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். MRP வந்து 5999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து நம்ம கேஸ் இருக்குது. கேஸுமே வந்து நல்ல ஒரு மில்கி ஒயிட்டில் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர் டிப்ஸ் இருக்குது, வாரண்டி கார்டு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைட், யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்குது. பட் சார்ஜிங் கேபிள் இல்லை. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. இன்ஜி குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டர் டிசைன் கம்ஃபர்டிங்காக இருந்து பார்க்கலாம். கேஸோட டிசைன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு டிசோ இயர்பட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் ஒப்போவோட பட்ஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிமிலரான டிசைன் தான் ஓவல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து Type C சார்ஜிங் போட்டிருக்கு. பட் பயங்கர கிளாஸியாக இருக்குது. ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட்டோட லிட்டு குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணாலுமே வந்து பட் வந்து கீழே விழலை. பட்டோட மேக்னெட்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இயர்பட்மே வந்து நமக்கு ஸ்டெம் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்திய டிசைனில் இருக்குது. காதில் ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த இயர் கேனால் ப்ராப்பராக போய் லாக் ஆகிடுது. ஸோ நம்ம அப்படியே ஷேக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா ஷேக் பண்ணாலுமே வந்து காதில் ஃபிட் வந்து கரெக்டாக போய் லாக் ஆகிடுது, வெளியில் வரலை. ஃபிட்டு கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லை. பட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வியர் பண்ணும்போது லைட்டாக ஒரு சின்ன பெயின் இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி கழட்டிட்டு மாட்டினீங்க அப்படின்னா சரியாயிடும். பட் இந்த இயர்பட்ஸ்னால் நிறைய இயர்பட்ஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது. பட் எந்த இயர்பட்ஸுமே வந்து கம்ப்ளீட் லாங் வியர் பண்ணாதீங்க. டக்குன்னு ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நீங்கள் காதிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் இருக்கக்கூடிய காற்று வந்து உள்ளே போகட்டும். ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு திருப்பி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது காதுக்குமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இயர்பட்ஸோட வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு 4 grams இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. போட்டோட நிர்வாண அயான் வந்து நம்ம காதுலேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா பாட்டு வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இயர் டிடெக்ஷன் வந்து இதில் இல்லை. அண்ட் அடிஷ்னலாக வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஃப்ளாஷஸ் இல்லை ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து இயர்பட் ரெசிஸ்ட் பண்ணும். இயர்பட்ஸில் மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கை யூஸ் பண்ணி அவுட்டோரில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம சொல்லுவோம். பட் டிசைனுமே வந்து ஏஎன்சிக்கு நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கப்பவே வந்து ஆம்பியன் நாய்ஸுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும் இது. ஸோ இயர் கேனால் வந்து ப்ராப்பராக போய் லாக் பண்ணுறதுனால ஆம்பியன் நாய்ஸுமே வந்து நமக்கு இதில் ரெடியூஸ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து அப் டு 30 decibels வரைக்குமே வந்து ஏஎன்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து 40-50 decibels வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அது வந்து ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஏஎன்சி மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டோரில் இருக்கும்போது வந்து ஃபேனு ஏசி சத்தம்லாம் ஓடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ரெடியூஸ் ஆகிறது நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு நாய் ஏதாவது ஹார்ஷாக கத்திட்டுருக்கு அப்படின்றப்போ அந்த ஹார்ஷான நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக நமக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்டோரில் நீங்கள் போயிட்டுருக்கப்போ ஏதாச்சும் வண்டி சத்தம்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகி நமக்கு ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ ஏஎன்சியோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் அதுவுமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அவுட்டோரில் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ்க்காக நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோட்மே கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணும்போது ஸ்டில் சாங்ஸும் கேட்க முடியும். வெளியில் என்வாயன்மெண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற அவேர்னஸும் உங்களுக்கு இருக்கும். பேட்டரி பேக்கப்னு வந்து கேஸ்க்கு வந்து 460 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட்டுக்கு வந்து 45 mAh பேட்டரி ஈச் பட்டுக்குமே. Type C சார்ஜிங் போர்ட் தான். கம்பெனியில் வந்து கேஸ் வந்து ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா
35 hours வரைக்கும் க்ளைம் பண்ணுறாங்க. பட் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1.5 to 2 hours நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் இன்னும் ஃபுல் சார்ஜ் பண்ணல. ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக ஒரு டாப் அப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த சார்ஜில் தான் வந்து இன்னமும் ஓடிட்டுருக்கு. கேஸ்குள்ளே போட்டு இயர்பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நார்மலாக ஒரு 50 to 60% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது கம்பெனியில் வந்து 9 hours க்ளைம் பண்ணுறாங்க. பட் ஈஸியாக ஒரு 7-8 hours வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பேட்டரி பேக்கப் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது இந்த இயர்பட்ஸ்க்கு. ஏஎன்சி ஆஃப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏஎன்சி ஆன் பண்ணும்போது மேபி ஒரு 1 to 2 hours வந்து கம்மியாகலாம். கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஒரு 2 to 3 hours மூவிஸ் பார்த்தாலுமே வந்து ஒரு 20 to 30% பேட்டரி தான் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக வந்து இந்த இயர்பட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. ஏஎன்சியோட யூஸ் பண்ணாலுமே வந்து அரௌண்ட் அந்த 5+ hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி, காலிங், கேமிங் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது கேமிங்க்கு வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கேஷுவலாக ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அரௌண்ட் 80 millisecond வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3 தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. பட் ஃபேஸ் பண்ண ஒரே இஷ்யூ என்ன அப்படின்னா, பட் இது எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து மல்டிபிள் ஃபோன்ஸ் வீட்டில் இருக்கும், 4-5 ஃபோன்ஸ் வந்து டிவைஸ் மாற்றி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிவைஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அன்பேர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டிவைஸ்லேயே வந்து காட்டுது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டிவைஸ் டு டிவைஸ் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது மட்டும்தான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பட் யாராச்சும் ஒரே சிங்கிள் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் ஆகிடுது. அது வந்து ப்ராப்ளமே இல்லை. அண்ட் முக்கியமாக வந்து TWS இயர்பட்ஸ் வந்து நம்ம அந்த வீடியோ ஆடியோ ப்ளேபேக்கில் லேட்டன்சி இஷ்யூ இருக்கான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பட் அதுலேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. வீடியோ ஆடியோ எல்லாமே வந்து சாலிடாக ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து நமக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. ஹானர் AI ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா லாகின் இன்ஃபர்மேஷன், ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம டிவைஸ் வந்து ஈஸியாக சிங்க் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சிங்க் பண்ணதுக்கப்புறமா UI வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் இயர்பட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ஏஎன்சி ஆன் ஆஃப் பண்ணுறது, அவேர்னஸ் மோட் போகிறது, நாய்ஸ் கேன்சலேஷன், அவேர்னஸ் அப்படின்ற வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி மோடு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து EQ மோட் சப்போர்ட் தராங்க. பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ட்ரெபிள் பூஸ்ட் ஆப்ஷனுமே இருக்குது. ட்ரிபிள் பூஸ்ட் எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்து. பேஸ் பூஸ்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பூஸ்ட் இல்லை அப்படின்னா கூட ஸ்லைட் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நார்மல் நம்ம EQ மோட்ஸ் மாதிரி தான் இது. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆப் வழியாகவுமே வந்து EQ மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கண்ட்ரோல் வந்து இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. இயர்பட் வந்து நீங்கள் டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கால் வந்து ஆன்சராக கட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட் டபுள் டைம் டேப் பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். 3 times டேப் பண்ணால் பை டிஃபால்ட்டாகவே வந்து எந்த ஒரு மோடுமே வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காது. ஸோ ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த 3 times டேப் வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். கேமிங் மோடுக்கு வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ரீவியஸ் ட்ராக் வேணும் அப்படின்னா கூட வந்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டச் கண்ட்ரோல்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. காலிங்க்கு வந்து ENC சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா லவுடாகவே இருக்குது. சாம்பிள் ஆடியோமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து ஹானர் பட்ஸ் எக்ஸ்போட இன்டர்னல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நானும் வந்து ஆல்ரெடி ஒரு சில கால்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணல. பட் வெளியில் ரொம்ப ஒரு நாய்ஸி என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இண்டோரில் வந்து நீங்கள் கொஞ்சம் கால்ஸ் அதிகமாக பேசணும்னு நினைச்சாலுமே வந்து இந்த மைக் வந்து நமக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம பேசக்கூடிய ஆடியோவில் வந்து கெயின் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸுமே வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபேன் எதுவுமே வந்து நான் போடல. ஃபேனுமே வந்து சுவிச் ஆன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து ஹை ஸ்பீடில் பேக்ரவுண்ட் வந்து ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேன் நாய்ஸோட சேர்த்து என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுதுன்னு செக் பண்ணி பாருங்க. இந்த ஆடியோ சாம்பிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆடியோ விஷயத்துக்கு வந்து SBC AAC கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. 10mm டிரைவர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லவுடாக இருக்குது. இண்டோரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது 60 to 70% வால்யூமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூமில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து டிஸ்டார்ஷன் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. பேஸ் வந்து ரொம்ப டீப் பஞ்சியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் அடிக்குவேட்டாக இருக்கக்கூடிய பேஸை விட ஸ்லைட்டாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நமக்கு வோக்கல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல், அந்த ட்ரிபிள் குவாலிட்டியில் எல்லாமே வந்து காம்ப்ரமைஸே இல்லை. ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சரில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதில் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலராக வந்து நமக்கு நாய்ஸ் ஜீரோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிமிலர் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து நம்ம இதில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஜீரோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இருந்தது. பட் அதையுமே இதுங்க வந்து நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த பட்ஜெட்.
அண்ட் சிங்கிள் இயர்பட்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக 2000 rupeesக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரால் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ப்ரிஃபர் பண்ணாத யூசர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் சிக்னேச்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் என்னென்னா பேஸ் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ்க்கு போட்டோட நிர்வாண அயான் 2000 rupees செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். பட்டோட சைஸ் வந்து அது இதை விட கொஞ்சம் பெருசு. இயர்பட்டோட சார்ஜுமே வந்து மேசிவாக இருக்கும். அதில் நம்ம சேனலில் அதை பற்றியுமே வந்து வீடியோ பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பேஸ் ஹெவியாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா நிர்வாண அயான் ஸ்டில் 2000 rupeesல வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ஆஃபர் டைமில் நம்ம பார்த்தோன்னா ஓப்போவோட என்கோ பட்ஸ் 2மே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதை விட பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸராக இருக்கும் பட்ஸ் 2ல. பட் பேஸ் அந்தளவுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபியூச்சரில் வந்து ஒரு 100 to 200 rupees கம்மியாகுது அப்படின்றப்போ இன்னொரு பெட்டர் வேல்யூ வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும் இந்த இயர்பட்ஸ். இந்த இயர்பட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இயர்பட்ஸோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். வந்து வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட்டாக இருக்கட்டும், வீடியோ ஆடியோ ப்ளேபேக்கு, கேஷுவலாக நீங்கள் இண்டோரில் கால்ஸ் பேசுகிறீங்க, இந்த மாதிரி யூசேஜ்க்கெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் வந்து ஹானர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.